ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற முக்கியமான டாபிக், அதாவது ஈரான் நம்ம இந்திய கப்பல் இந்த ஹார்மோஸ்ன்ற அந்த ஏரியா இருக்குது தெரியுமா, அது வழியாக வர்றதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்துருக்க மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம மத்திய வெளித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஈரான் அரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காராம். இது மாதிரி நான் எப்படியாச்சும் ஈரான் பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாராம். ஸோ இதனால் எல்பிஜி கேஸ், லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் சென்னையில் பல இடங்களில் பார்த்துருப்போம், லாக் பண்ணிட்டாங்க. ஆட்டோ ஓட்ட ரொம்ப கஷ்டம். ரேப்பிடோவில் யாராச்சும் வெளியே எங்கே போகணுன்னாலும் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் பயந்து இப்போவே லிட்டர் கணக்கில் பெட்ரோலை ஃப்ளோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு பெட்ரோல் டேங்க் என்ன சொல்லுதுன்னா, 21 நாளைக்கு உண்டான எரிபொருள்லாம் இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு இன்னும் அந்த பயம் விட்டு போகலை. ஸோ முதல் கப்பலாம் ஒரு கப்பல் மும்பை வந்திருக்கான். கிட்டத்தட்ட 1.25 மெட்ரிக் டன் எரிபொருட்கள் எடுத்துகிட்டு ஈரானுடைய அந்த ஹார்மோஸ் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் சில பேர் இல்லை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஈரான் இந்தியா கப்பல் செல்வதற்கு அனுமதி தரலை, இது ஒரு ரூமர், பொய்ன்னு சொல்கிறாங்க. எது பொய்யோன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப இதுவாக தான் போயிட்டுருக்குது. இந்தியா முழுக்க நமக்கு தேவை. சில வலதுசாரி அமைப்புகள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஈரானை இஸ்ரேல் அடித்தனால ஈரானுக்கு இது தேவை தான், இப்படி தான் அடிக்கணும், பாகிஸ்தானே அடித்து பேசிகிட்டு இருந்தாங்கட்டா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. அதுக்கு அவங்களுக்கு என்னடா வாய்க்கால் தவறாரு. இந்த பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானை ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஈரானில் இப்போ நம்ம அவன் எரிபொருட்களை விடலை. கப்பல் வந்தால் நம்மலாம் வீட்டில் அடுப்பு எரியும். நீ எவ்வளோலாம் கோடியில் காசு வச்சுருந்தாலும் நீ விறகை தான் நீ சாப்பிட முடியும். இப்போ ஈரானுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கப்பலுக்கு மட்டும் அனுமதி தந்திருக்காங்கன்னு இவங்களாம் ஏதோ ஒரு பொய்யை சொன்னாங்களா, எதா பண்ணாலும் தெரியல, ஏதோ சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து இது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களாம். ஸோ இது இப்படி போயிட்டுருக்குது. இதனால் இப்போ என்னென்ன விளைவுன்னா, இப்போது எல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விறகு யூஸ் பண்ண அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இப்போ இந்தியா உணவு நம்மக்கிட்ட காசு எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ எரிவாயு இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அப்படி விறகுல சமைச்சாலும் அது சீக்கிரமாக சமைக்க முடியாது. ஸோ அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. கல்யாண சீசனில் நினச்சி பாருங்களேன், கல்யாணம் வச்சுருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு, அது ஒரு பக்கமாக இருக்குது. இப்படி இருக்கனால இவங்க என்னென்ன விளைவு இது பண்ண முடியும்னு தெரியல. ஈரானை அடித்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு இப்போ உள்ள மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருக்காரு. இதனால் போயிட்டு இருக்கிறது அவங்களும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்கும்னு எல்லோரும் நம்புகிறோம். இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ நெட்டில் வர்றதெல்லாம் நம்பிட்டு தெரியாதீங்க. நம்ம கப்பல் இப்போ வந்திருக்கு. ஈரான் மறுப்புன்னு சொல்கிறாங்க, இவங்க அனுமதி தந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு உண்டான தேவையெல்லாம் இருக்குது. ஸோ யாரும் ரூமரை நம்பாதீங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.